அன்பார்ந்த துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இனிதான வணக்கங்கள். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கற்பனையாக இருந்தவைகள் அனைத்தும் நிஜமாக நிகழக்கூடிய இனிமையான காலகட்டமாக 2024 மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை எப்படி அமைந்துள்ளது என்று கிரகநிலைகளின் சஞ்சார நிலைகளை சற்று ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மே மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கின்றபோது எந்த மாதிரியான முன்னேற்றமாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்ப்போம். இந்த மே மாதத்தில் பல கிரகநிலைகள் சப்தமஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கின்றன. ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். இந்த மாதத்தின் இறுதியிலிருந்து ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பல கிரகநிலைகள் சஞ்சரிக்கப் போகின்றன. அதிலும் குரு ராசியின் அதிபதியான சுக்கிரன் என பல கிரகநிலைகள் 8இல் சஞ்சரிக்கப் போவதால் சற்று விழிப்புணர்வு இந்த மாதத்தின் இறுதியில் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. மே மாதத்தில் கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது இந்த காலகட்டத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் உருவாக்கி கொடுக்கின்றன. ஏனெனில் இந்த மே மாதத்தில் புதன் பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி, மிக முக்கியமாக நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபெயர்ச்சி என பல கிரகநிலைகளின் மாறுதல்களை சந்திக்கின்ற மாதமாக இந்த மே மாதம் கருதப்படுகிறது. எனவேதான் கற்பனையாக இருந்தவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. தோஷமற்ற கிரகமான குருபகவான் மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். குருபகவானின் இந்த மாறுதலின் காரணமாக பல அதிரடியான முன்னேற்றங்களை இந்த மே மாதத்தில் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுக்கு மிக அற்புதமான அருமையான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான யோகங்கள் குருவின் சஞ்சார அமைப்பு மற்றும் சுபபார்வைகளால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உள்ளது என்பதை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் பெயர்ச்சி மிகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுகின்றது. குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உள்பட பல நன்மைகள் நிறைந்த விஷயங்கள், சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது. நவகிரகங்களிலேயே மிக வலிமை வாய்ந்த நீதிதவறாத நடுநிலை கிரகமாக கருதப்படுகின்ற சனி பகவானை பொறுத்தமட்டில் லாபங்கள் நிறைந்த பலன்களை பல்வேறு வகைகளில் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஏனெனில் சனி தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான கும்பம் ராசியில் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மே மாதத்தில் உத்தியோகம், தொழில் என எந்தவிதமான பணிகளை மேற்கொண்டாலும் அதில் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லாமல் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி உறுதி செய்கிறார். சனி கும்பம் ராசியில் ஆட்சிபலம் பெற்றிருப்பது குன்றுகுன்றாய் நன்மைகள் குவிக்கக்கூடிய யோகங்களை கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறது. சர்ப்பகிரகங்களாக, சாயாகிரகங்களாக, நிழல்கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பில் எந்தவிதமான மாறுதல்களும் இல்லை. என்றாலும் கூட ராகுகேதுக்கள் தங்களுடைய சஞ்சார காலகட்டத்தில் பாதி தூரத்திற்கு மேல் கடந்து முடிக்கக்கூடிய மிகச்சிறந்த மாதமாக இந்த மே மாதம் அமைகிறது. எனவேதான் ராகுகேதுக்களின் சஞ்சார நிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்து மறையக்கூடிய யோகங்களும் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த மே மாதத்தில் உருவாகிறது. ராகு மீனம் ராசியிலும் கேது கன்னிராசியிலும் சமபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பல சிரமங்கள் விலகுவதற்கான யோகங்களை நிஜ வாழ்க்கையில் நிழல்கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது மிகவும் வலுவாக இந்த மே மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன என்பது மட்டுமில்லாமல் மிக வலிமை வாய்ந்த பூமிகாரகனான மங்களகாரகனான கிரகங்களுக்கெல்லாம் சேனாதிபதியான தளபதியான அங்காரகனான செவ்வாய் குருவின் வீடான மீனம் ராசியில் ராகுவுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதும் பயணிக்கிறார். எனவே ராகு மற்றும் செவ்வாயின் சேர்க்கை சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் சனியை விட்டு செவ்வாய் விலகி சஞ்சரிப்பது கண்டிப்பாக இந்த மே மாதத்தில் பெரிய அளவிற்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது என்பதை செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார். என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் புதிதாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கான யோகங்களையும் செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார். எனவே புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள், வண்டிவாகனங்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு அதில் வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. செவ்வாய் ராகு சேர்க்கை முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட நல்லபல அதிர்ஷ்டம், முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் வெற்றிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. சுகாதிபதியான சுக்கிரனை பொறுத்தமட்டில் இந்த மே மாதத்தின் முற்பகுதியில் மேஷம் ராசியிலும் பிற்பகுதியில் ரிஷபத்தில் ஆட்சிபலம் பெற்றும் பயணிக்கப் போகிறார். சுக்கிரன் ஆட்சிபலம் பெறுவது பலவகையில் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது.
நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சிபலம் பெறுவது மாதத்தின் பிற்பகுதியிலும் முற்பகுதியிலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கின்றது. அதிலும் கானல் நீராயிருந்தவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் மிகவும் அதீதமாக கிடைக்கும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிக வலுவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையிலான விஷயங்களில் ஏற்பட்டு வந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி முன்னேற்றங்களை பெறுவதற்கான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் சுக்கிரன் ஆட்சிபலம் பெறுவதால் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு மற்றும் சூரியனுடனும் சுக்கிரன் இணைந்து இந்த மே மாதத்தின் இறுதியில் சஞ்சரிக்கிறார். எனவே குருசுக்கிரயோகமும் பெரும்பாலும் பல முன்னேற்றங்களை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது. பல்வேறு வகைகளில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றங்களும் சுபிட்சங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் ஆட்சிபலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு. கல்விக்காரராக புத்திகாரகராக வித்தைக்காரராக வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதன் மே மாதம் 7ஆம் தேதி முதல் நீச்சம் நிவர்த்தி பெறுகிறார். மீனம் ராசியிலிருந்து விலகி மேஷம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். மேலும் இந்த மாதத்தின் இறுதியில் ரிஷபம் ராசிக்குள் புதனும் பயணிக்கப் போகிறார். எனவே புதன் பகவான் 3 இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த மாதத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு. சில நேரங்களில் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து மெல்லமெல்ல மாறி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் எதை செய்தாலும் அதை ஆழ்ந்து சிந்தித்து அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் தாக்கங்களையும் உணர்ந்து முடிவெடுப்பதால் மிகப்பெரிய அளவில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் என்பதை துல்லியமாக புதன் உறுதி செய்கிறார். புதன் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து நல்ல முன்னேற்றங்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகங்களை கண்டிப்பாக உறுதி செய்து கொடுக்கிறது. மேலும் சூரியனின் அமைப்பை பொறுத்தமட்டில் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று மேஷம் ராசியில் பயணிக்கிறார். மே மாதத்தின் பிற்பகுதியில் குருவுடன் இணைந்து ரிஷபம் ராசியில் பயணிக்கப் போகிறார். சூரியனுடைய இந்த சஞ்சார அமைப்பு இந்த மே மாதம் முழுவதுமே பெருமளவில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்களை தவிர்த்து மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை மிகவலுவாக சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க அற்புதமான அருமையான அமைப்பாக அமைகிறது என்பதில் சந்தேகம் இல்லை. மாதூர்காரகரான மனோகாரகரான சந்திரனும் 1லிருந்து 12ஆம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்கிறார். சில நேரங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் பெருமளவில் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் இந்த மாதம் முழுவதும் பயணிக்கிறார். நவகிரகங்களுடைய அமைப்பு இந்த மே மாதத்தில் இந்த மாதிரியாக இருக்கின்றபோது கண்டிப்பாக கானல் நீராக இருந்தவை எல்லாம் கையில் வரக்கூடிய தித்திப்பான தருணமாக இந்த மே மாதம் அமைவதற்கான யோகங்கள் பல்வேறு விஷயங்களில் உள்ளது என்பதை குருபெயர்ச்சி சுக்கிரபெயர்ச்சி புதன்பெயர்ச்சி சூரியன் மற்றும் சந்திரன் பெயர்ச்சி என அனைத்தும் மிகப்பெரிய வலுவான முன்னேற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது. துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் 9 கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இந்த மே மாதத்தின் 1ஆம் தேதியிலிருந்து குரு அஷ்டமஸ்தானத்திற்குள் சென்றாலும் பெரிய அளவிற்கான சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஏனெனில் முழு சுபகிரகமாக குரு இருப்பதால் கண்டிப்பாக அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்தாலும் எந்தவிதமான தோஷங்களும் பாதிப்புகளும் ஏற்படாது. ஆனால் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலை உண்டு. எனவே சுப நிகழ்வுகளை திட்டமிடும்போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. குடும்ப வருமானங்களை உயர்த்திக் கொள்ளக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடும்போது அவற்றின் தாக்கத்தையும் விளைவுகளையும் ஆராய்ந்து அறிந்து தெரிந்து அதற்கு ஏற்றாற்போல் முடிவு எடுப்பது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல சிரமங்களை விளக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கண்டிப்பாக மாறுகிறது என்பதை குரு உறுதி செய்கிறார். சனி ஆட்சிபலம் பெற்று ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே உத்தியோகம் ரீதியாக புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் உத்தியோகம் ரீதியான சலுகைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி சாதகமாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைக்கும். அஷ்டமகுருவின் ஆதிக்கம் ஏற்பட்டாலும் கூட அலைச்சல்கள் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல லாபங்களை தக்கவைத்துக் கொள்வதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை சனி உள்பட பல கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. இந்த மே மாதத்தின் துவக்கத்தில் சூரியன் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் மிகவலுவாக ராசிக்கு 7ஆம் இடமான சமசப்தமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களை பெறக்கூடிய வகையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களும் வளர்ச்சிகளும் இந்த மே மாதத்தில் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு.
அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதற்கு செயல்வடிவம் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து அவற்றின் பலன்களை பெறுவதற்கான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறது. துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். குரு சற்று சாதகமற்று இருப்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் அக்கறை கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் எவரையும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம். சற்று விழிப்புணர்வுடனிருந்தால் பல சங்கடங்கள் சிரமங்கள் கண்டிப்பாக விலகும். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிகாரகரான செவ்வாய் மிகவலுவாக ராசிக்கு 6ஆம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார். புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தல் போன்றவற்றிற்கான யோகங்கள் கிடைக்கும். கால்நடை வளர்ப்பில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. மேலும் இந்த மே மாதத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தவிர்த்து நன்மைகள் நிறைந்து பெற வேண்டுமென்றால் நீங்கள் வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நவக்கிரக கோவிலுக்கு சென்று 2 நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்.